மாதிரி ரூமில் இருக்காங்க. மெயில் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே வந்து சுரேஷ் வராரு. வந்த உடனே என்னங்க இந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பக்கமாக போனேன், எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்படியா, உங்களுக்கு தலை வலிக்குதா? சரி, நான் கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஓகே மதி அப்படின்னு சுரேஷ் இருக்காரு. மதி போகிறாங்க. போயிட்டு அங்கே காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிறாரு. பரவாயில்லையாங்க, சக்கரெலாம் ஓகேவா அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஓகே தான், நல்லா தான் இருக்குது அப்படின்னு குடிக்கிறாரு. டேஸ்ட்டாக தான் இருக்குது, அதுவும் அண்ணி போடுற மாதிரியே போட கற்றுக்கிட்டியா என்ன அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. ஆமாங்க, அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சர்க்கரை எவ்வளோ போடணும், காஃபி தூள் எவ்வளோ போடணும், எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. சரி, நான் கொஞ்சம் நேரம் டேப்லெட் போட்டு படுக்கிறேன், ஒரு 1 ஹவர் கழித்து நான் எழுந்து போயிடுவேன் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. சரிங்க, நீங்கள் படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியம் அப்படியே சமையல் ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்க வேலை, சின்ன சின்ன வேலை எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அங்கேருந்து வராங்க அவங்க மாமியார் மாமனார் 2 பேருமே. வந்த உடனே அப்படியே உட்காடுறாங்க. என்ன வந்துட்டிங்களா அப்படின்னு மதி கேட்குறாங்க. இப்போ தான் நாங்கள் வந்தோம், எங்களுக்கு முடியல, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வந்து கொடு அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. போய்ட்டு தண்ணி கொண்டு வந்து மதி கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. மாப்பிள்ளலாம் நல்லா தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம், என்ன சுரேஷ் வீட்டில் இருக்கானா என்ன அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஆமாம், இப்போ தான் வந்தார், அவருக்கு ஏதோ தலைவலிக்கு தான், அதனால் வந்து கொஞ்சம் நேரம் டேப்லெட் போட்டு படுத்துருக்காரு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஐயோ, என்ன சுரேஷுக்கு தலைவலிக்குதாம்மா அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, இது என்ன இது புதுசாக இருக்குது, அவன் வேலைக்கு போனால் ஈவினிங் தான் வருவான், இது என்ன திடீர்னு நடுவில் வந்திருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அதான் தலைவலிக்குதுன்னு சொன்னார் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சரி சரி, அவன் தூங்கிட்டு அப்புறமா போகட்டும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ என்ன ஏதாவது வேலை செஞ்சியா, என்னதான் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா, என்ன இது இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் அந்த மலரை காணோம். நான் தான் அவகிட்ட சொன்னேன்ல, போனால் உடனே வந்துடணும், உங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போகாதன்னு சொல்லி தானே அனுப்புனேன். ஆனால் மலர் இதெல்லாம் கேட்கவே மாட்டா, அப்படியே பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா போல இருக்குது. நைட் ஆக போகுது, இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு அவங்க மாமியார் கேட்டுட்ருக்காங்க. தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மதி. கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது இந்த மலருக்கு. அவள் இருந்தால் தானே வீட்டில் எல்லா வேலையும் செய்ய முடியும். நீ என்ன வேலை செய்வ, ஒரு வேலை சொன்னால் 2 வேலை பண்ணுவ அப்படின்னு லட்சுமி சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு, நீ எதுக்கு ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்க, அமைதியாயிரு அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு. மதி போகிறாங்க. போயிட்டு இருக்க பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ யோசிக்கிறாங்க, இன்னும் அக்கா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ரேவதி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் ஒன்றா இருக்காங்க. இருக்கும்போது அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் தங்கராஜ். ஐயோ, எனக்கு என்னன்னே தெரியலையே, என் உடம்புக்கு வேறு இப்படி ஆயிடுச்சே, பிபி சுகர் எல்லாம் அதிகமாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கார். மறுபடியும் வந்து பிபி செக் பண்ணலாமா? இங்கே வா ரேவதி, எனக்கு கொஞ்சம் பிபி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே செக் பண்ணீங்க. ஐயோ ரேவதி, நான் சொல்கிறத நீ கேளு, செக் பண்ணணும், நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், குழந்தைங்க உன்னை எல்லாரையும் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க, நீங்கள் நல்லா தாங்க இருப்பீங்க, நீங்கள் அடிக்கடிக்கு செக் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களோட ரத்தம் தாங்க வேஸ்ட் ஆகும், சும்மா சுகரை குத்தி குத்தி அப்படியே ரத்தத்தை எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ரேவதி, நான் சொல்கிறத நீ கேளு, போய் எடுத்துகிட்டு வா, போ, இந்தா கையில் குத்து. என்னங்க அப்படியே குத்துறாங்க. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. எவ்வளோ இருக்குது சுகரு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல, அதே அளவு தான் இருக்குது, குறையவே இல்லை அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. பிபி 130. ஐயோ 130 அதிகமாச்சே அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் அமைதியாக இருந்தாலே எல்லாமே சரியாயிடுங்க, நீங்கள் ரொம்ப டென்ஷனாக வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. ரேவதி, இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும், புரியுதா, சும்மா ஏனோ தானோன்னு விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல பயப்படுத்த நிறுத்துங்க, நீங்கள் எதுக்காக இப்படி பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பயந்து தான் ஆகணும், வேற என்ன பண்ண முடியும், நான் நல்லா இருக்கணும்ல, இன்னும் கொஞ்சம் நாளில் ஜிம்மு வீட்லேயே நான் வச்சுருவேன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் இது அதுன்னு எல்லாமே பண்ணி நான் ரெடி பண்ணிவிடுவேன், என் உடம்பை அப்படியே ஃபிட்டாக வச்சுப்பேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ கேர் எடுத்து என் உடம்பை பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா, இப்போ தான் நான் கண்டுக்கவே இல்லை. ஆமாம் ரேவதி, நான் ஒன்று சொன்னால் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டியே அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. இல்லை, ஒருத்தவங்களுக்கு நோய் வரதும் வராததும் யார் கையில் இருக்குது தெரியுமா, அவங்கவுங்க பொண்டாட்டிக்கிட்ட தான் இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம்,
சமைக்கிறதுல, சாப்பிடத்துல மட்டும் தான் எல்லாமே இருக்கு. அதனால நீ சமையலெல்லாம் பார்த்து, பார்த்து எனக்கு நீ பண்ணணும்." அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க நான் உங்களுக்கு எல்லாமே உப்பு, காரம், எண்ணெய் எல்லாத்தையும் நான் குறைச்சு தாங்க போட்டுட்ருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப எல்லாமே குறைக்கிற, அப்புறம் ஏன் என்னோட சுகர், பிபி இதெல்லாம் குறைய மாட்டுது?" அப்படின்னு கேட்குறாரு. "என்னங்க அது நம்ப கையிலயாங்க இருக்கு?" "ஐயோ! ரேவதி நம்ப கையில தான் இருக்கணும். நாம தான் பார்த்து, பார்த்து உடம்ப சரி பண்ணிக்கணும். புரியுதா?" அப்படின்னு சொல்றாரு. "ம். சரிங்க. ரேவதி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நெனச்சேன். ஆமா, உங்க அண்ணன் எங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "அண்ணன் எங்க வேலைக்கு போயிருக்கோம்." "ஓ! அப்படியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க அண்ணி எங்க?" "எங்க அண்ணி ஏதோ உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அங்க போயிருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. "இங்க பாரு, உங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? வேலைக்கு போகாம பர்மிஷன் போட்டுட்டு உங்க அண்ணி கூட அங்க பொண்ணு பார்க்குற இடத்துக்கு போயிருக்காரு." அப்படின்னு சொல்றாரு. "இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்?" "ஏன் தெரியாது? நம்ம கிட்ட வேலை செய்றானே, அவனுடைய தங்கச்சிய தான் பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. நான் வீடியோ கால்ல பார்த்துட்டேன். பார்த்த உடனே நான் சும்மா இல்ல ரேவதி. உடனே உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். உங்க அப்பா கண்டிப்பா உங்க அண்ணன வச்சு செஞ்சுருவாரு." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாரு. அத கேட்டோனே ரேவதிக்கு கோவமா வருது. "ஏங்க நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நீங்க பாவத்த பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? எதுக்காக எங்க அண்ணனை நீங்க மாட்டி விட்டீங்க?" அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. "வேற என்ன பண்ண முடியும் ரேவதி? சொல்லி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. பொய் சொல்லிட்டு அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு வெளியே போகக்கூடாது. ஆனா உங்க அண்ணன் பண்ணியிருக்காரே, தப்பு தானே? அதனால தான் நான் சொன்னேன். நான் நல்லது தான் ரேவதி பண்ணியிருக்கேன். நான் எது பண்ணாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும்." அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. "என்னங்க நீங்க பேசுறதுலாம் ஏதாவது நல்லா இருக்கா? கரெக்ட்டா இருக்கா? யோசிச்சு பாருங்க. எங்க அண்ணன் போனா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சுரேஷ் கூட தான் இங்க வரான், போறான். நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அதே மாதிரி எங்க அண்ணன் வந்து அங்க போறாரு. நீங்க இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு." அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "பரவால்ல ரேவதி. நான் பண்றது தப்பாவே இருக்கட்டும். ஒண்ணும் இல்ல." அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. "சரிங்க." அப்படின்னு ஃபோன் எடுக்குறாங்க. "ஏய் ரேவதி, எங்க போற? ஃபோன் எடுத்துட்டு எங்க போற? ஃபோன் இப்படி வை." அப்படின்னு சொல்றாரு. "ஏங்க?" நீ ஃபோன் எடுத்துட்டு அப்படி நைஸா தள்ளி போயிட்டு உடனே உங்க அண்ணிக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி உங்க அண்ணன் வந்து பொய் சொல்லாம பார்த்துப்பல்ல? எல்லா உண்மையும் சொல்லி விட்டுருவல்ல?" அப்படின்னு கேட்குறாரு. "ஐய்யய்யோ! இல்லங்க." அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "சரி, சரி. இன்னைக்கு ஃபோன இங்கேயே வச்சுட்டு போ. நீ ஃபோன்லாம் எடுத்துட்டு போக்கூடாது." அப்படின்னு அப்படியே புடுங்குறாரு. "என்னங்க ஃபோன விடுங்க. ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. "ஃபோன வச்சுட்டு போ." அப்படின்னு வாங்கி வச்சுடுறாரு. அங்க வந்து அப்படியே ரேவதி போறாங்க. மனுஷனா இவரு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அண்ணன போய் போட்டு குடுத்துருக்காரு அப்பா கிட்ட. அண்ணன் பொண்ணு பார்க்க போனா இவருக்கு என்ன, போகலனா இவருக்கு என்ன? இவரு ஏன் இவ்ளோ கெட்ட புத்தி வச்சுட்ருக்காரு? நல்ல புத்தி இருக்காது போல இருக்கு. ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல. ஐயோ! அண்ணன் பாவம் இல்ல. வீட்டுக்கு போனோனே மாட்டிக்கும். அம்மாவும், அப்பாவும் சேர்ந்து அண்ணன பயங்கரமா திட்டிடுவாங்களே! இப்ப என்ன பண்றது? எப்படி அண்ணனுக்கு உண்மைய சொல்றது? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா போறாங்க. அவங்க மாமியார் கிட்ட போறாங்க. "அத்தை, நான் உங்களுக்கு டேப்லெட் கொண்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியாம்மா? எடுத்துட்டு வந்துட்டியா? சரி, சரி. தங்கராஜ் என்னம்மா பண்ணிட்டுருக்கான்?" "அவரு வந்துட்டு உள்ள தான் அத்தை இருக்காரு. அவரு சாப்பிட்டாரு. இப்ப படுத்துட்டுருக்காரு." "ஓ! என்னம்மா அவன் இப்படி பயப்படுறான்? ரொம்ப பயப்படுறாம்மா அவன்." அப்படின்னு உங்க மாமியார் சொல்றாங்க. "ஆமா அத்தை, அவரு ரொம்ப பயப்படுறாரு." அப்படின்னு ரேவதி சொல்லிட்டுருக்காங்க. "இந்தாங்க அத்தை டேப்லெட்." இரு இரு. நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேம்மா." அப்படின்னு உள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே ஃபோன் எடுக்கிறாங்க ரேவதி. எடுத்து அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க அண்ணன் மெசேஜை பார்க்கல. ஐயோ! மெசேஜை பார்க்கலையே. சரி நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரிங்லேயே கட் பண்ணுறாங்க. என்ன இது? அவங்க மாமியார் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரும் அப்புறம் வந்துட்டு பாக்கியராஜ் 2 பேருமே சேர்ந்து பைக்கில் வராங்க. அப்போது சொல்கிறாங்க ஃபோன் வந்துட்டு அவங்க ரேவதியோட மாமியார் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க ஏன் எனக்கு பண்ணுறாங்க? அவங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. நேர்ல போனாலே பேச மாட்டாங்க. என்னவா இருக்கும்? சரி மறுபடியும் நான் ஃபோன் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஃபோன் பண்றாங்க. அதுக்குள்ள பாத்ரூம்க்கு போனவங்க வெளிய வராங்க. ஃபோன் எடுக்குறாங்க. "யார் அது ஃபோன் அடிக்கிறா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இருங்க அத்த நான் பார்க்குறேன்." அப்படின்னு ரேவதி எடுத்து பார்க்குறாங்க. ஹலோ ரேவதி, என்ன பிரச்சனை சொல்லு?" அப்படின்னு கேட்குறாரு பாக்யராஜ். "ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. இது ராங் நம்பர்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. அப்படியே மெசேஜ பாருங்கன்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. என்ன இது ரேவதி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. அவ ஃபோன் பண்றா, ஆனா யாரோன்னு சொல்லிட்டு நம்பர கட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்றாரு. என்னங்க இது? அவ ஏதோ ஒரு ஹிண்ட் குடுக்குற மாதிரி இருக்கு. நமக்கு ஏதோ சொல்லணும்னு அவ நினைக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. என்னங்க பேசுனா? அவ ஆம், ஏதோ வந்துட்டு ராங் நம்பர் சொன்னா. அப்புறம் மெசேஜ பாருங்கன்னு சொன்னா. ஐயோ கடவுளே! அத ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க.
அண்ணே, நீ வந்துட்டு அண்ணியோட சேர்ந்து பொண்ணு பார்க்க போன எல்லா விஷயமும் என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருச்சு. என் வீட்டுக்காரர் அப்பாக்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதனால நீ வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருண்ணே அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. அதை பாக்கியராஜ் பார்க்குறாரு. ஐயோ! என்னங்க இது? ரேவதிக்கு பிரச்சனையா இருக்கும்னு நாம நினைச்சா, நமக்கு தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. ஆமா மலரு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்பா கிட்ட, நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து பைக்ல போறாங்க. ரேவதி ஃபோன் பார்த்தோன்னே அவங்க மாமியார் கேட்குறாங்க. யாரும்மா ஃபோனில்? அது ஏதோ ராங் நம்பர் அத்தை. ஓ, ராங் நம்பரா? ஒரு நாளைக்கு 40 வாட்டி வருதுமா ராங் நம்பரு. என்னத்த சொல்கிறது, அந்த ஃபோனை தூக்கி அப்படியே எடைய போட்டுடலாம் போல இருக்குது அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபோனை அப்படியே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அப்படி ஓரமாக வச்சிடுறாங்க. அதுக்குள்ளே அங்கே வந்து தங்கராஜ் வராரு. என்னம்மா மாத்திரை போட்டியா? போட்டேன்டா தங்கராஜ், இப்போ தான்டா போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரிம்மா அந்த ஃபோனை காட்டுங்க அப்படின்னு தங்கராஜ் எடுத்து பார்க்குறாரு. எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க. என்னங்க, உங்கள் கூட இத்தனை வருஷம் வாழறேன், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நீங்கள் எப்போ எப்படி யோசிப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால் உங்களால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மனசுலேயே நினைக்கிறாங்க. இவள் ஃபோன் எடுத்து அவங்க அண்ணனுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தங்கராஜ் ஒரு மாதிரி டவுட்டாகவே யோசிக்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேய் ஏன்டா இப்படி ஆயிட்ட? நல்லா தானடா இருந்த, ரொம்ப மோசமாக எப்போ பார்த்தாலும் உன் உடம்பை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க. உனக்கு ஒன்றும் இருக்காதுடா, நீ நல்லா தான் இருப்ப சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா, என்னதான் இருந்தாலும் உடம்ப கேர் எடுத்து கவனிக்கணும்மா, நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதும்மா அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. சரிடா, உன் உடம்பு தானாகவே சரியாகும், நீ முதல்ல கவலைப்படுறத நிறுத்து, நீ கவலைப்பட்டாலே பிபி அதிகமாகிடும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே தங்கராஜ் எழுந்து போகிறாரு. அங்கேருந்து அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த பாக்கியராஜ் அந்த மலர் கூட போய் சேர்ந்து போயிட்டு வந்திருப்பான். எதுக்காக அவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் எனக்கு அது தெரியவே இல்லை. இங்கே பாரு லட்சுமி, ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, ஆனால் இவன் மீறி போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தங்கராஜோட அப்பா. 3 பேருமே சேர்ந்து உள்ளே வராங்க. வந்த உடனே அவங்க அப்பாவுக்கு கோவமாக வருது. அப்படியே பாக்கியராஜை பார்க்குறாரு. எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாரு. அப்பா, நான் வந்துட்டு மலரோட தம்பிக்கு பொண்ணு பார்க்குறாங்களா, அங்கே தான்ப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. ஏன் பாக்கியராஜ், நீ அங்கே போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, எதுக்காக நீ என் பேச்சை மீறி போன அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அப்பா இல்லைப்பா, அத்தை ஃபோன் பண்ணி நீ இங்கே வந்து தான் ஆகணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு பாக்கியராஜி, நீ பண்ணுறதுலாம் எதுவும் சரியாக எனக்கு படலை. ஒரு அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து சொல்கிறோம் போகக்கூடாதுன்னு, ஆனால் நீ போயிட்டு வர, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. இல்லை அதுக்காக இல்லைம்மா, அவங்க கூப்பிடும் போது என்னால் மறுக்க முடியல, அதனால தான் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உன் பொண்டாட்டி வீட்டு சொந்தக்காரங்க தான் உனக்கு ரொம்ப முக்கியம், நாங்கள் 2 பேரும் இல்லைல்ல அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா, நீங்கள் எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு மாமியாரும் முக்கியம் தானே. ஓ, உனக்கு உங்கள் மாமியார் முக்கியமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா, ஒரு விஷயத்துக்கு வான்னு சொல்லும் போது எப்படிம்மா என்னால் மூஞ்சால் அடித்த மாதிரி வர முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. என்ன மலரே, எல்லாம் என்ன எல்லாம் நீ தான் சொல்லி கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அத்தை, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அத்தை, அவரே தான் வந்தார் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. நிறைய மாறிட்ட பாக்கியராஜ், நீ நல்லா மாறிட்ட. பொண்டாட்டி வீடு தான் உனக்கு முக்கியம்னு ஆயிடுச்சு இல்லை, எல்லா பிள்ளைங்க மாதிரி தான் நீயும் இருக்க அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு பாக்கியராஜே, இனிமேல் உன்னை இங்கே போ அங்கே போ நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, எல்லா முடிவும் நீயே எடுத்துக்கோ, ஏன்னா நீ தான் இப்போ பெரிய மனுஷன் ஆயிட்டல்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, இனிமேல் உங்ககிட்ட கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. சரி சரி போ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அப்படியே பாக்கியராஜ் உள்ளே போகிறாங்க, மலரும் உள்ளே போகிறாங்க. போனோடனே அப்படியே டென்ஷனாக இருக்காங்க மலர். என்னங்க, என்ன பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு? எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் சரின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. மலரை வீடு மலர், அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டை பார்த்தாலே பிடிக்கல, உங்கள் வீட்டுக்கு நான் வரத்த அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் என்ன மலர் பண்ணுவேன் அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. நடிக்காதீங்க பாக்கியராஜ், நீங்கள் நடிக்காதீங்க, நீங்கள் பண்ணுறது எல்லாமே எனக்கு புரியுது. நீங்கள் உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் எதிர்த்து பேசணும். என்னோட மாமியார் வீடு நான் போவேன், நீங்கள் எதுக்காக போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பேசணும் பாக்கியராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை என்ன பண்ண சொல்கிற மலரே, அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து வயசானவங்க, அவங்கள கஷ்டப்படுத்த முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் கஷ்டப்படுத்த மாட்டீங்க, ஆனால் உங்கள் கூட வாழற என்னை மட்டும் கஷ்டப்படுத்துவீங்க அப்படி தானே அப்படின்னு மலர் கேட்குறாங்க.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலரு. எந்த ஃபங்க்ஷன் எது வச்சாலும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன். எப்படி வந்துடுவீங்க? இப்போ நீங்கள் வந்தது தங்கராஜ் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் ஃபோன் பண்ணி மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க. மலர் அப்படிலாம் நடக்காது மலர். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த தங்கராஜ் அவருக்கு அறிவே கிடையாது. என் மனுஷனா அந்த ஆளுக்கு அறிவே கிடையாதா? நான் போனதை எப்படி போட்டு கொடுத்துருக்கான் பாரு. பாவம் ரேவதி அவனை கல்யாணம் பண்ணிக்கின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அவனுக்கு நல்ல புத்தியே கிடையாது. அவனை ஃபோன் பண்ணி நான் திட்டட்டுமா அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. வேணாங்க வேண்டாம், நீங்கள் வம்ப விலை கொடுத்து வாங்கவே வாங்காதீங்க. இந்த விஷயம் அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சால் மறுபடியும் தேவையில்லாமல் உங்களை தான் திட்டுவாங்க. விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ரேவதியோட வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டார். அவருக்கு கெட்ட புத்தி அதிகம். எப்போ யாரை எங்கே போட்டு கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், அதை பற்றி மட்டும்தான் அவர் யோசிப்பார். அவரை சரி பண்ணுறது நமக்கு வேலையே கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. இல்லை மலரே, எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த ஆள் இவ்வளோ கீழ்த்தரமாக இவ்வளோ கேவலமாக ஏன் நடந்துக்கிறான்? ரேவதி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ரேவதி அங்கே நிம்மதியாகவே இல்லை. ரேவதியும் போட்டு அடித்து கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் அவன் இருக்கான் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. சரி மலர், இந்த பிரச்சனையை இப்படியே விடு, அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே மலர் உள்ளே போகிறாங்க. போயிட்டு எப்போ போல் சமையல் ரூமில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து அவங்க மாமியார் வராங்க. என்ன மலரே, என்ன? இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை, இருக்கிற குழம்பு சூடு பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ சப்பாத்தி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. மலரே, அந்த ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் சிக்கன் இருக்குது, அப்படியே எடுத்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சிருமா, அந்த சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே மலருக்கு கோவமாக வருது. சரிங்க அத்தை, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே லட்சுமி போகிறாங்க. இவங்க ஏன்னா இப்படி இருக்காங்களோ, நானே அங்கே போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன். இப்போ வந்து சிக்கன் குழம்பு வை, இதை வை, அதை வைன்னு எப்படி உங்களால் மனசாட்சியே இல்லாமல் பேச முடியுது? எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழம்பெல்லாம் வச்சிட்ருக்காங்க. மதி வராங்க. வந்த உடனே 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாருமதி என்ன பண்ணி வச்சிருக்காரு ரேவதியோட வீட்டுக்காரு, எல்லாத்தையும் மாமா கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. நானும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எதுக்காக ரேவதியோட வீட்டுக்கார் இப்படி பண்ணிகிட்ருக்காரு? ரொம்ப மோசமாக நடந்திருக்காரு. கொஞ்சம் கூட அவருக்கு காமன் சென்ஸே கிடையாதா? எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறதே அவருக்கு வேலையாக இருக்குமா அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஆமாம் மதி, ஆமாம், அந்த ஆளுக்கு அதுதான் வேலையே. இப்போ பாரு, எங்களை மாட்டி விட்டாரா, உன்னோட வேலை இல்லாமல் பண்ணாரா, என்னென்ன கெடுதல் இந்த வீட்டுக்கு பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு அவர் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். ஆமாங்க, எனக்கும் ஒன்றுமே புரியல. நமக்கு எது கெடுதல் நடந்தாலும் அதில் கண்டிப்பாக அவர் இருக்காரு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ செய்வியா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் ஒரு வேலை தேடுறியோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு வேலையை தேடிட்டா அந்த ஆள்கிட்டயே போய் நீ சொல்லணும். நான் வேலைக்கு போக மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் எனக்கு வேலை கிடச்சிடுச்சின்னு அந்த ஆள் மூக்கை நீ உடைக்கணும் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க, நான் ஒரு இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்றைக்கி மெயில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மெயில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் பெரிய காலேஜ், இவரெலாம் போய் பேசினா வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டாங்க, இவரை தான் திட்டி அனுப்புவாங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி, கண்டிப்பாக நீ வேலைக்கு போகணும் மதி, வேலைக்கு போயே ஆகணும். அந்த தங்கராஜ் மேலே அவ்வளோ கோவம் வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட மலர் சொல்கிறாங்க. ஆமாம், இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மதி கேட்குறாங்க. நாங்கள் போயிட்டு வரும்போது ரேவதி தான் மெசேஜ் போட்டா, அதனால தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, பரவாயில்ல, நல்ல வேலை, அவங்க அங்கேருந்து ஏதாவது ஒன்று சொன்னால் தான் இங்கே இருக்கவங்களுக்கே தெரியுது அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஆமாம் மதி, சரி டைம் ஆகுது, நீ போய் தூங்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க மதி. ரூமுக்கு போனோடனே எப்போ போல் மெயிலெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. சுரேஷ் வராரு. என்ன இன்னும் நீ மெயிலே பார்த்துட்ருக்கியா? நீ டெய்லி தூங்குறதே இல்லையா? ரொம்ப நேரம் கழிச்சு தான் தூங்கிட்டுருக்க. நீ இப்படியே தூங்கிட்டே இருந்தேன்னா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. இல்லைங்க, எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மைண்டெல்லாம் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கு. ஒரு வேலை கிடச்சிட்டா நான் போயிடுவேன்ல, எனக்கு இங்கே இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, டைமே போக மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது மதி, எனக்கு நல்லா புரியுது. அதுக்காக நீ தூங்காமல் முடிச்சுட்டே இருப்பியா? அது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க. மெயில் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன ரொம்ப சந்தோஷப்படுறா, என்ன இருக்குது மெயிலில் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல 1 வீக்குக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆமாம், அங்கேயே என்னை வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க, நாளைக்கே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஏய் மதி, உண்மையாவா? சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு
சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. ம். நான் நெனச்ச எல்லா விஷயம் நடந்திருக்குங்க. நாளைலருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு மாரி சொல்றாங்க. சரி, சரி. என்ன ட்ரீட் குடுக்க போற? அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. என்னங்க ட்ரீட்லாம் கேட்குறீங்க? அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஏன் ஒரு வேலை கிடைச்சா தரமாட்டியா என்ன? அப்படின்னு சுரேஷ் கேட்டுட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் ஆர்டர் பண்ணி தரேன். ஆர்டர்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ ஃபர்ஸ்ட்டு டே காலேஜுக்கு போயிட்டு வா. வந்த உடனே என்ன ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போ. அங்க என்ன வேணும்னு நான் சொல்றேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியாங்க? ம். ஓகே. நாளைக்கு நான் போயிட்டு வந்து அப்போ உங்களுக்கு கூட்டிட்டு போய் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சுரேஷ் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு. இங்க பாரு மதி, உன் கூட ரெஸ்டாரண்ட் போணும். இனி எங்க போனாலும் நான் உன்ன தான் கூட்டிட்டு போணும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசுல நான் இடத்த புடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னு சுரேஷ் அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்துட்டு இருக்காரு. மதி யோசிக்கிறாங்க. என்ன இவரு ட்ரீட்லாம் கேட்குறாரு. அதுவும் ரெஸ்டாரண்ட்லாம் கூட்டிட்டு போக சொல்றாரு. பரவால்ல, பரவால்ல. இவர்கிட்ட நெறைய மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு அவங்களும் படுக்குறாங்க. அடுத்த நாள் சீக்கிரமா எழுந்துக்கிறாங்க. எழுந்து ரெடி ஆகுறாங்க. சாரிலாம் சூப்பரா கட்டிட்டு அப்படியே வராங்க. சுரேஷ் எழுந்து அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறாரு. பார்த்துட்டே இருக்காரு. என்ன இவரு இப்படி பார்க்குறாரு அப்படின்னு ரெடி ஆயிட்டே இருக்காங்க. அவரு அப்பயும் பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே கிட்ட வராங்க. "என்னங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு?" அப்படின்னு மதி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதி." "இல்ல அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க." "ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதி. சாரி நல்லா இருந்தது. கலர் நல்லா இருந்தது. அதான்." அப்படின்னு சொல்றாரு சுரேஷ். "ஓ! அப்படியா? ஓகே, ஓகே. என்ன இன்னைக்கு நீ போய் ஜாப் ஜாயின் பண்ணணுமா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமாங்க. இன்னைக்கு போய் நான் காலேஜில ஜாயின் பண்ணணும்." அப்படின்னு சொல்றாங்க மதி. "ஓகே, ஓகே. சரி நீ ஃபர்ஸ்ட்டு ரெடி ஆகு. நான் போய் குளிச்சுட்டு வரேன். செகண்டு நான் ரெடி ஆகுறேன்." அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்றாரு. ஓகேங்க." அப்படின்னு மதி சூப்பரா ரெடி ஆயிட்டே இருக்காங்க. சுரேஷ் உள்ள போம்போது யோசிக்கிறாரு. "ஆ நம்ம மதிய ட்ராப் பண்ணா நல்லாருக்குமே!" அப்படின்னு சொல்லிட்டு. மதி யோசிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் முன்னாடிலாம் சண்டை போட்டுட்டே இருப்பாரு. நாம தலை வார வந்தா, அவர் தலை வார வருவாரு. அப்படியே கண்ணாடில இடிப்பாரு. ஆனா, கடைசியில இப்போ ரொம்ப சாஃப்ட்டா நீ ரெடியாக அடுத்தது நான் வரேன்னு சொல்லிட்டு போறாரு. மாற்றம்ன்றது கரெக்ட்டு தான். ஆனா, இந்த அளவுக்கு இவரு மாறி இருப்பாரான்றது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்படியே நினச்சிட்டே இருக்காங்க. சுரேஷ் உள்ள போயிட்டு குளிச்சுட்டு வராரு. அவரும் ரெடி ஆகுறாரு. அங்கேருந்து மதி வராங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவங்க மாமியார், மாமனார் 2 பேர்கிட்டயுமே சொல்றாங்க. "ஓ! ஒரு இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணி வேலை கிடைச்சிச்சா உனக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. கிடைச்சிருச்சுங்க." எவ்வளோ சம்பளம்?" "ரூ. 20,000." "அதே ரூ. 20,000 தானா? கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் தரமாட்டாங்களா?" "ரூ. 20,000 வச்சு இந்த காலத்துல என்னத்தான் வாழ முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க அவங்க மாமியார். "இல்லைங்க அதுக்காக இல்ல. எனக்கு புடிச்ச வேலை. அதனால தான்." அப்படின்னு மதி சொல்றாங்க. "சரி, சரி. என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை மாதிரி வருமா? ஏதாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்குதான்னு பாரு. காலம் ஃபுல்லா அதுதான் நம்மள காப்பாத்தும்." அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. சரிங்க அத்தை." அங்கேருந்து மலர்கிட்ட போறாங்க. போயிட்டு சொல்றாங்க. நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் மதி சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லைங்க எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணாம். நான் போற வழியில பார்த்துக்கிறேன்." சரி கிளம்பு." அப்படின்னு மலர் சொல்றாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. சுரேஷ் அப்படியே வந்து நிற்கிறாரு. "மதி எங்கே போகணும் சொல்லு." அப்படின்னு கேட்குறாரு. காலேஜ் நேம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சுரேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. "சரி நான் போகிற வழியில் தான் இருக்கணும். நான் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்." அப்படின்னு சொல்கிறாரு. "ஐயோ வேண்டாங்க. நான் ஆட்டோ போட்டே போகிறேன்." அப்படின்னு சொல்கிறாங்க. "எதுக்காக வேஸ்ட்டாக நீ ஆட்டோ போட்டு போக போகிற? நான் அந்த பக்கமாக தானே போகிறேன். போகிற வழியில் உன்னை நான் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்." அப்படின்னு சொல்கிறாரு. "டேய் சுரேஷு உனக்கு எதுக்குடா இந்த வேலை? உனக்கு எதுக்கு? நீ வேலையை பார்த்துட்டு போ. அவள் ஆட்டோ போட்டு போவா." அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. "அப்பா அதுக்காக இல்லைப்பா. நான் ஒன்றும் காலேஜுக்கு நான் கூட்டிகிட்டு போகல. போகிற வழி தானே. அப்படியே நான் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவேன்." அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. "சரி சுரேஷ் நீ கூட்டிகிட்டு போ." அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அங்கேருந்து மதியை கூட்டிகிட்டு சுரேஷ் போகிறாரு. என்னங்க இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? நம்ம சொன்னால் கூட அவன் கேட்கவே மாட்றான். நாசூக்கா சொல்கிறோம் கூட்டிகிட்டு போக வேணான்னு சொல்லிட்டு. பரவாயில்ல நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். என்னங்க இவன் இப்படி மாறி இருக்கான்? அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. "ஆமாம்மா எனக்கும் நல்லா தான் தெரியுது. சுரேஷ் ரொம்ப மாறிட்டான். முன்ன மாதிரி இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. 2 பேரும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. சுரேஷ் வேற விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க. "சரி விடு லட்சுமி 2 பேரும் சந்தோஷமாக தான் நல்லது தானே. சரி போ போ போய் வேலை இருந்தால் போய் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அவர் எழுந்து போகிறாரு. மதியை கூட்டிகிட்டு அப்படியே சுரேஷ் போகிறாரு. கண்ணாடி அப்படியே கரெக்டாக வைக்கிறாரு. மதியை பார்க்குற மாதிரி. மதிய பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு. திடீர்னு ஒரு பள்ளத்தில் விடுறாரு. அப்படியே விழுற மாதிரி போகிறாங்க. "ஐயோ சாரி சாரி நான் தெரியாமல் விட்டுட்டேன்." அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. "சரிங்க கொஞ்சம் பொறுமையாகவே போங்க. டைம்லாம் இருக்குது." அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சரி மதி." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு.
சரி எங்கே போனோம், எந்த பக்கம் போனோம் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் போங்க, அப்படி போய் ரைட்டில் போயிட்டு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போங்க, எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுரேஷ் அழகாக கூட்டிகிட்டு போகிறாரு. போனோடனே ட்ராப் பண்ணுறாரு. இங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராப் பண்ணோடனே சரி என்ன நீயே வீட்டுக்கு போயிடுவியா அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. ஐயோ நானே ஆட்டோ போட்டு போயிடுவேங்க, தேங்க்ஸுங்க நீங்கள் வந்து ட்ராப் பண்ணதுக்கு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. பரவாயில்ல மதி, இதில் என்ன இருக்குது, வர வழி தானே, சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கே அப்படியே கிளம்புறாரு. மதி உள்ளே போகிறாங்க. மதி காலேஜ் உள்ளே போயிட்டு அழகாக கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. சூப்பராக ஃபஸ்ட்டு டேவை அழகாக அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராங்க. வந்து பார்த்தா அங்கே சுரேஷ் நின்றுட்டுருக்காரு. என்னங்க நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த பக்கம் ஒரு வேலை இருக்குது, அதனால தான் போகிற வழி தானேவா ஒன்று நான் வீட்டில் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஐயோ வேண்டாங்க, அத்தை மாமா 2 பேருக்கும் தெரிஞ்சால் அவங்க தேவையில்லாத திட்டுவாங்க உங்களை அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி நான் வீட்டுக்குள்ளே வரல, வெளியே மட்டும் நான் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ மதி நினைக்கிறாங்க, என்ன இவர் என்ன ட்ராப் பண்ணுறாரு, பிக்கப் பண்ணுறாரு, ஒன்றுமே புரியலையே, ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்கா மாதிரி தான் இருக்குது, இந்த பக்கம் எந்த வேலையும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக என்ன வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சிரிக்கிறாங்க. சுரேஷ் யோசிக்கிறாரு. மதி உன்னை நான் பார்த்துக்கிறது மட்டும்தான் எனக்கு வேலை, நான் பொய் சொன்னாலும் கரெக்டாக உன்னை நான் கூட்டிகிட்டு போவேன், கூட்டிகிட்டு வருவேன், எல்லாமே நான் பண்ணுவேன், அப்போ தான் நான் உன் மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்படியே மனசுலேயே நினச்சிட்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. சரி நான் டைம் ஆகுது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கே வந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. மதி அப்படியே உள்ளே வராங்க. என்னம்மா வேலை எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. நல்லா இருந்தது அத்தை, ஃபஸ்ட்டு டே நல்லா தான் இருந்தது அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சரி சரி இந்த வேலையாவது ஒழுங்காக செய், யார் எது வந்து சொன்னாலும் உன்னை வேலையை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கிட்ட சொல்லு அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க. சொல்லிட்டேன் அத்தை நான் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. உள்ள மலர்கிட்ட வராங்க. வந்த உடனே இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே சூப்பராக இருந்ததுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் பயங்கர சந்தோஷத்தோட மதி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மதி, இப்போ நீ என்ன பண்ணுற, தங்கராஜ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுற, ஃபோன் பண்ணி எனக்கு ஜாப் கிடச்சிடுச்சுன்னு சொல்கிற அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. எதுக்குங்க, ஆமாம் சொல்லணும், தங்கராஜ் அண்ணன் அப்படி வயிறு எரிஞ்சு சாகணும் மதி, கண்டிப்பாக சாகணும், ஏன்னா அவ்வளோ கெடுதல் பண்ணிகிட்ருக்காரு அவர் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரிங்க இதில் என்ன இருக்குது, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி ஃபோன் பண்ணுறாங்க. தங்கராஜ் பார்க்குறாரு. மதி நம்பர்லேருந்து எதுக்கு எனக்கு ஃபோன் வருது, இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லு மதி என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்கு வேலையே கிடைக்காது, அப்படி வேலை கிடைச்சாலும் நான் உனக்கு வேலை இல்லாமல் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போது எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி நான் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன், ஸோ 3 மாதத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலையை தேடிக்கிறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் எனக்கு உடனே கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்ன மதி வேலை கிடைச்ச திமுறில் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாரு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சின்னு உங்களுக்கு யார் மூலியமோ தெரியதான் போகுது, அதனால தான் நானே ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இப்போ இருக்க வேலை என்ன சீக்கிரமாக போகணுமா அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்க, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க, அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. மலர் மதி 2 பேரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சூப்பர் மதி சூப்பர், நல்லா பேசின நீ அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. இவளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்கிட்டயே இவ சவால் விட்டு வேலைக்கும் போயிருக்காளா, ஐயோ கடவுளே, எந்த வேலைன்னு பார்த்தா அந்த வேலை இல்லாமல் இவளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பயங்கர டென்ஷனோடு இருக்கார். அங்கேருந்து அப்படியே பார்க்குறாங்க. ரேவதி கிட்ட வராங்க. இவர் என்ன பயங்கர கோவத்தில் இருக்கா மாதிரி இருக்குது, இவர்கிட்ட போனால் கண்டிப்பாக ஏதாவது திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மறுபடியும் உள்ளே போயிடுறாங்க. அப்படியே டென்ஷனாக இருக்கார். இந்த மதிக்கு எவ்வளோ திமுரு, என்கிட்டயே வந்து ஃபோன் பண்ணி திமுறாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு ஆளை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இங்கே பாரு, இவ பேர் மதி, இவ இப்போ ஏதோ ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி இப்போ வேலை பார்த்துட்ருக்காது, எந்த காலேஜ்னு விசாரித்து எனக்கு சொல்லு அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறார். சரிங்க நான் ஒரு 1 ஹவரில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போகிறாரு. இருமதி இரு, நீ எந்த இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கியோ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பயங்கர டென்ஷனாக மதியை பற்றி அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. மதி ரூமில் இருக்காங்க. சுரேஷ் வந்து கேட்குறாரு, என்ன எனக்கு எப்படி இருந்தது, ஜாப் எல்லாம் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க, எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது, தேங்க்ஸுங்க நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போனீங்க, கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. என்ன மதி எப்போ பார்த்தாலும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவையே இல்லை சரியா, உனக்கு செய்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, அதனால தான் என்னோடய கடமையை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஓ
ஓ! அப்படியா? கடமைய செய்றீங்களா? ஐய்யய்யோ! கடமைன்னு சொல்ல முடியாது. எனக்கும் பாசம் இருக்கு அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. சரிங்க. இனிமே என்ன ஜாலி தான். சுத்தி சுத்தி இந்த வீட்ட பார்க்க வேணாம். ஜாலியா காலையில வேலைக்கு போனோமா, அழகா வந்தோமா இருக்கும். இல்ல? அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. ஆமாங்க. எனக்கு என்னவோ இந்த மாரி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் குடுக்குறது அவ்ளோ புடிச்சிருக்கு. எல்லாருக்கும் எல்லாத்தையுமே செய்ய முடியாது. அவங்கவங்களுக்கு என்ன வேலை பிடிக்குமோ, அத மட்டும் தான் செய்ய முடியும். அதே மாதிரி தான் எனக்கு டீச் பண்றது ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மதி சொல்றாங்க. எனக்கு நல்லா புரியுது மதி. மாமாவால தான் உன் வேலை போச்சு. அதனால என் மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது. இப்போ உனக்கு அந்த வேலை கிடைச்சதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. நீ வேணா பாரு. நீ உன்னோட வேலை இனிமே போகவே போகாது அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. கண்டிப்பா போகாதுங்க. எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே சுரேஷ் யோசிக்கிறாரு. மதியோட வேலை எந்த காரணத்துக்கு கொண்டும் போகக்கூடாது. அப்போ நம்ம மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க மாமாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லு சுரேஷே என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மதிக்கு வேலை கிடைச்சிடுச்சு. தெரியும் தெரியும். எப்படி தெரியும்? உன் பொண்டாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். எனக்கு வேலை கிடைச்சிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து தங்கராஜ் சொல்கிறாரு. அப்படியா மாமா? மாமா அவளோட வேலை போகிற மாதிரி நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்காதீங்க அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஏன் சுரேஷ் இப்படி பேசிகிட்ருக்க? எதுக்காக நீ இப்படி பேசுகிற அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. இல்லை மாமா அவளுக்கு வேலைக்கு போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அந்த வேலையை தடுக்க வேண்டாம். அவள் போகட்டும் அப்படின்னு சுரேஷ் வந்து பேசிகிட்ருக்காரு. சுரேஷே உன் பொண்டாட்டி வேலைக்கு போனால் கண்டிப்பாக உன் பேச்சை கேட்க மாட்டா. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே அங்கன்னு போய் பஞ்சாயத்துக்கு தான் நின்றுட்டு இருக்கணும் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. இல்லை மாமா அவள் முன்ன மாதிரி கிடையாது. அவள் ரொம்ப மாறிட்டா. அவள் முன்ன மாதிரி சண்டை போடுறதே கிடையாது. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் போகிறா. அதனால் வீட்டில் சண்டையே கிடையாது. நீங்கள் தேவையில்லாத அவளோட வேலையை எந்த காரணத்தை கூட கெடுத்து விடாதீங்க. அவள் வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி சுரேஷ் நீ தான் சொல்லிட்டல்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு தங்கராஜ் ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்பா மாமா கிட்ட சொல்லியாச்சு. இனிமே மதியோட வேலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு சுரேஷ். தங்கராஜுக்கு கடுப்பா இருக்கு. பயங்கரமா கோவம் வருது. சுரேஷ் எதுக்காக இப்படி மாறிட்டான்? பொண்டாட்டிக்காக எனக்கு ஃபோன் பண்ணி வேலையை எதுவும் கெடுத்து விடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு? பயங்கரமா எனக்கு கோவம் வருது. ஆனா சுரேஷே நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன். கண்டிப்பா உன் பொண்டாட்டி வேலைக்கு போக மாட்டா. ஏதாவது ஒரு வகையில நான் கண்டிப்பா தடுத்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் மனசுலயே நினைக்கிறாரு. மலர் ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன ரேவதி இந்த மாதிரி உங்கள் மாமியார் ஃபோன்லேருந்து நல்ல வேலை நீ மெசேஜ் அனுப்புன. அப்படி இல்லைனா இங்கே பெரிய பிரச்சனையே வந்திருக்கும். என் வீட்டுக்கார் பொய் சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ளே மாமா பொய் சொல்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக திட்டியிருப்பாரு. நீ எங்ககிட்ட சொன்னதுனால என் வீட்டுக்காரு ஆமாம் நாங்கள் பொண்ணு பார்க்க தான் போகணுன்னு உண்மையை எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டாரு. அதனால் பெரிய பிரச்சனையாக ஆகலை அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அண்ணி. அம்மாவையும் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும். 2 பேரும் சேர்ந்து உண்மையை சொன்னால் கூட விட்டுருவாங்க. ஆனால் பொய் சொன்னால் அவங்க விடவே மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. பரவாயில்ல ரேவதி நீ எதுக்காக உன் ஃபோன்லேருந்து பண்ணாமல் உங்கள் மாமியார் ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்புன அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அண்ணி இந்த விஷயத்த என் வீட்டுக்காரங்கிட்ட சொன்ன உடனே என்கிட்ட இந்த ஃபோனை வாங்கி வச்சுட்டாரு. நீ உன் கையில் ஃபோன் இருந்தால் நீ போய் உங்கள் அண்ணிக்கிட்ட உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிடுவ. அதனால் உன் கையில் ஃபோன் வேணான்னு வாங்கி வச்சுட்டாரு. அதனால தான் என்னால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியல அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ரேவதி. நல்ல வேலை பெரிய சண்டையாக வீட்டில் வந்திருக்கோம். உன்னால் மட்டும்தான் அது சின்னதாக மாறுச்சு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. பரவாயில்ல நீ என் வீட்டுக்கார் பண்ணுற தப்பை நான் தானே சரி பண்ணணும். அந்த மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல. ஒருத்தருக்கு கூட ஒரு நல்லது நினைக்கவே மாட்றாரு. யாரை கெடுக்கலாம், யார் கல்யாணத்தை தடுக்கலாம், எப்படி போட்டு கொடுக்கலாம், இந்த வேலையெல்லாம் அவர் கரெக்டாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் அண்ணனை திருத்தவே முடியாது. அவர் எப்பவுமே அப்படி தான். அவரை திருத்தணும் நீ முயற்சி பண்ணவே பண்ணாத அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. புரியுத நீ அவரை திருத்த முடியாது தான். ஆனால் அவர் பண்ணுற தப்புலேருந்து எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரேவதி. அதை கேட்டோன்னே மலர் சொல்கிறாங்க. சரி விடு பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ரேவதி. சரி டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க.